2025 to 2026 from Team B Group B. So I'm going to discuss about human behavior to my parents. Daddy, நீங்க மாண்புமிகு மனிதனாக என்னென்ன நாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியும்? ஐடியா சொல்றது ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸை ஃபீல் பண்ணிடணும், கூட பிறந்தவங்களுக்கு ஃபீல் பண்ணிடணும், டீச்சர்ஸை ஃபீல் பண்ணிடணும், அப்புறமா டீச்சர்ஸை ஃபீல் பண்ணிடணும். இப்படி நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் ஒன்று சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும். அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, சரியா? அது வந்து ஒரு வாழ்க்கையை உயர்த்தும். எல்லாத்தையும் வந்து நல்ல கீழ்ப்படுதலாக இருக்கும்போது அவங்க வந்து ஒன்றை வந்து ரொம்ப வச்சு கொள்வாங்க. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இது எடுத்தாலும் நல்ல கீழ்ப்படுதலாக இருக்கா, சொன்னால் கேட்குறா, நல்ல அன்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உனக்கு ப்ரெசன்ட் வந்து அன்பில் காட்டணும். ஒவ்வொருத்தட்டையும் நீ அந்த அன்பை வந்து ப்ரெசன்ட் பண்ணும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அந்த கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஜீரோ ஆயிடும். சரியா? உங்க ஐடியாஸ் ஷேர் பண்ணதுக்கு. மம்மி, நீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க உங்க டாடி சொன்னாங்க கீழ்ப்படியணும், அது முக்கியம். எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், அது முக்கியம். அதே மாதிரி நமக்கு வந்து மற்ற மிருகங்களுக்கு இல்லாத ஒரு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு, மனிதர்களுக்கு. அப்ப நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. சரி, அப்ப நம்ம நல்லது எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எதுனாலும் பண்ணணும். ஓகே, அப்போ ஒருத்தங்க ஒரு தீமை செஞ்சா கூட அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறவங்களா இருக்கணும். உடனே அதுக்கு பதில் தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஓகே, இதுக்கு ஒரு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதிட்டாரு. எப்படின்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவன் நன்மையும் செய்தவர். இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு பதில் நமக்கு தீமை செய்யும் போது அது ஒரு தீமைக்கு தீமை, அவ்வளவுதான். அது வந்து பெரிய விஷயமா இருக்காது. அதே நேரம் அவங்களுக்கு நம்ம தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யும் போது அவங்களே வெட்கப்படுவாங்க. நான் இவங்களுக்கு போய் தீமை செஞ்சேன், ஆனா இவங்க நமக்கு நன்மை செய்யறாங்க அப்படின்னு. அப்போ தீமைக்கு தீமை செய்யாம தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யறவங்களா இருக்கணும். நமக்கு வந்து அந்த பகுத்தறிவுங்கிறது இருக்கிறதுனால நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். இன்னும் ஒண்ணு, நம்ம வந்து நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதுக்கும் ஒரு திருக்குறள் இருக்கு. எப்படின்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. சரி, அப்போ வந்து இப்ப நிறைய திருக்குறள் நீங்களே படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல. அதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நம்ம மனித பண்புகளை நல்லபடியா வளர்க்கக்கூடிய எல்லா அறிவுரைகளும் இருக்கும். அதனாலதான் திருக்குறளை உலக பொதுமறைன்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ரொம்ப நிறைய லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இப்படி ரொம்ப திருக்குறளை எல்லாருமே எல்லா ரிலீஜியன் மக்களும் விரும்புகிற ஒரு புக்குன்னா திருக்குறள். ஓகே, அப்போ அந்த நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றி மறப்பது நன்று அப்படின்னா எல்லாரும் எல்லா டைம்லயும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. சில டைம்ல ஒரு ஒரு விஷயங்கள்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நல்ல பக்கம் தீய பக்கம்னு இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க ஒரு தீமை செஞ்சாலும் அவங்க பண்ண சில நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். சரி, அப்போ வந்து அந்த தீமை நமக்கு பெருசா தெரியாது. ஓகே, அதனால ஒரு குட்டி ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் சின்ன சின்ன நன்மைனாலும் ஒரு காலம் அதை நம்ம மறக்கக்கூடாது. ஆனா சில தீமைகள் மனுஷங்க பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம மறந்து அவங்ககிட்ட எப்பவும் போல யூஸ்வலா நம்ம சந்தோஷமா அவங்க கிட்ட வாழணும். சரியா? இந்த உலகத்துல கொஞ்சம் காலம் தான் வாழ போறோம். அதை வந்து நம்ம சந்தோஷமா எல்லாருக்கும் நன்மை செய்து வாழணும் அப்படின்னா அது ஒரு நல்ல பண்பு. தேங்க்யூ மேம், உங்க கருத்துக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்களும் சூப்பரா இருக்குது. இப்ப இதுக்கு கல்வியில என்னென்ன இம்பாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? கல்வியில இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது நீ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு என்ன படிக்கிறையோ அதை வந்து பெரிய பிள்ளை ஆகும்போது படிக்கிறது வித்தியாசம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீ படிச்சுட்டே இருப்ப. சரியா? இந்த படிப்பு வந்து அதாவது உனக்கு அறிவை வளர்த்தோம், ஒரு அறிவை வளர்த்தோம். இந்த அறிவை வச்சு நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாம். சரியா? அது வந்து பிரயோகப்படுத்தலாம்.
இதுக்கு வந்து நீ வந்து இதுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு டீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உனக்கு அதாவது என்னன்னா உனக்கு தெரியாத விஷயத்த அவங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு நீ வந்து அதுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்டோட ஒரு விஷயமா பண்ணிடலாம். சரியா? இதுல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான். சரியா? ஸ்டெப் பை இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, அடுத்த செகண்ட் ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டேன். சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு ஹையர் கிளாஸ் போக எல்லாம் வித்தியாசமாகவே இருக்கும். அதாவது இந்த உலகமே உனக்கு ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி தான் இருக்கும். சரியா? படிக்க 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 ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு நிலையில கொண்டு வரும். சரியா? ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு நிலைமையில கொண்டு வரும். அது வந்து அந்த நிலைமையில போகும்போது அதை வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், உன்னை சார்ந்து இருக்கிறவங்களும் அது ஒரு யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும். அதனால வந்து அவங்க பயன்படணும். நீ ஒரு ஆளுக்கு நீ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்ட, ஒரு விஷயத்த ஒரு கற்றுக்கொண்ட, அதை வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லி அவங்கள வந்து அதை வந்து அவங்க வழியிலிருந்து அவங்கள மேன்மைப்படுத்தணும். அது முக்கியமான ஒரு விஷயம். சரியா? கல்வி வந்து இப்போ கல்வி எப்படி இது பண்ணதுன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம நிறைய படிக்கிறோம். ஆனா என்ன படிச்சாலுமே கல்வி ரொம்ப பறந்தது. எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தலை. எல்லாத்துக்குமே நமக்கு திருக்குறள்ல இருந்து கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப நம்ம படிக்கிறோம், இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம். ஆனா திரும்ப அது தப்புன்னு தெரிஞ்சு அதை போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப நம்ம வந்து இப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையா, நம்ம ஒருத்தங்களுக்கு தீமை செஞ்சா கண்டிப்பா அது நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம போய் தீமை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. அப்ப கல்வி வந்து நம்மள நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். சரியா? அது வந்து நம்மளையும் நல்வழிப்படுத்தும், நம்ம மூலமா மற்றவங்களையும் நல்வழிப்படுத்தும். இப்ப நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணதான் சொல்லுவேன். இப்ப காந்திஜி வந்து உண்மைதான் பேசுறாரு, போய் பேச மாட்டாரு அப்படின்னு எல்லாம் ஒரு இது இருக்கு. சரி, அப்போ அவர் வந்து என்ன நினைப்பாரு, எல்லாருமே உண்மைதான் பேசணும் அப்படின்னு. இப்ப ஒரு பெரிய பெரிய மனுஷங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குட் குவாலிட்டிஸ் இருக்கும். சிலவங்களுக்கு உண்மை இருக்கும். ஓகே, சிலவங்களுக்கு வந்து தாழ்மை இருக்கும், ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில நற்பண்புகள் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருக்கும். புரியுதா? அப்போ அந்த மனித பண்புங்கிறது ஒரு அறிவையோ ஒரு அன்பையோ வச்சு இதுக்குள்ளதான் அப்படின்னு நம்ம அடக்கி விட முடியாது. அது எல்லா விதத்துலயுமே பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். எல்லா விஷயங்கள்லயுமே அது வந்து கல்வி அதை நமக்கு கொடுக்கும். நமக்கு அது நிறைய விஷயங்களை கத்துக்கிடும் போது அது வந்து நல்லது எது கெட்டது எது அந்த மாதிரி நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் கல்வி. மாண்புமிகு மனிதனாக அப்படின்ற தலைப்புல நீங்க எனக்கு தந்த ஐடியாஸ்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை வந்து நான் என்னோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நானும் ஒரு மாண்புமிகு மனிதனாக எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் கான்செப்ட்ஸா இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலை